புதுச்சேரிக்கு பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்காமல் பிரதமர் நரேந்திர மோடி புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் இன்று சந்தித்து மனு அளித்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 10,000 ரூபாய், விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் பிரதமர் விசாரிக்கவில்லை என வருத்தம் தெரிவித்தார். புயல் நிவாரணப் பணிகளை புதுச்சேரி அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று நாராயணசாமி குற்றச்சாட்டு தெரிவித்தார். மிகப்பெரிய அளவில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த பெங்கால் புயலானது மிகப்பெரிய அளவில் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அறிவித்த இந்த நிவாரணமானது மிகவும் குறைவானது. தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில தொடர்பு கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் அவர்களும் நிலையை கூறியிருக்கிறார், பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என்று. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரி மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்களை பிரதமர் கண்டுகொள்ளவே இல்லை. முதலமைச்சரை அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளவில்லை. முதலமைச்சரிடமிருந்து எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்கவில்லை. இதிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தை மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார். இந்த நிலை நீடிக்க கூடாது.